இந்தாப்பா. இங்க வா. இந்த பெட்டியெல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடுறியா? காசு தர்றேன். என்னால தூக்க முடியலப்பா, நிறைய பெட்டி இருக்கு. கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அம்மா, 2 ரூபா பணம் கொடுக்குறீங்களா? இந்த பெட்டி தூக்கிட்டு வந்த பையனை கொடுக்கணும். எதுக்குமா 5 ரூபா? 2 ரூபா கொடுத்தா போருமா? பார்த்தா பாவமா இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கிட்டோம். இந்தாப்பா. கொடுக்கறது நோட்டா இருந்தாலும் மனசு சில்லறையா இருக்க. இதயத்துல சுமந்த பாரமே இல்லைன்னு ஆயிடுச்சு. கையில சுமந்த பாரம் தானே. பரவாயில்ல. என்னங்க இது ஒரே அநியாயமா இருக்கு. நம்மளாம் மான மரியாதையோட வாழ வேணாமா? இதை இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் மட்டும் நல்லா இருக்குது நான் சொன்னேன். நானும் அதை தான் சொல்றேன், நல்லா இல்ல. சேச்சே கன்றாவி, இந்த தெருவுல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்டுல பிசினஸ் நடக்கிறதுன்னு. ஒண்ணு இந்த காலனியை விட்டு நாம போகணும், இல்ல அவங்க போகணும். ஆமா, எதுக்கு வீண் பேச்சு? அத கோவிந்து வரான், அவனே கேப். கோவிந்து கொஞ்சம் நில்லு. அது ஒண்ணு இல்லப்பா, உன் கூட ஒரு பையனையும் பொண்ணையும் தங்க வச்சிருக்கிற. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல. பாக்குறவங்க தப்பா பேசுறாங்க. குடி இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நீ என்ன பண்ற? பேசாம அவங்கள காலி பண்ண வச்சிடு. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் தப்பானவங்க இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்படுவீங்க. அவங்க ரொம்ப பாவம்னே, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவங்க. ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது வெங்கட் கிருஷ்ணா. சந்தியா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ ஏண்டி வேண்டிக்கிற? எங்க அக்காவும் இந்த மாதிரி தாண்டி ஒருத்தனை காதலிச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிச்சு. சந்தியா அக்கா கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களா அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல. பிள்ளையாரப்பா, சந்தியா எப்படியாவது பாஸ் ஆகணும். என்னாச்சு? சந்தியா பாத்து. குட் மார்னிங். எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு. என்ன பிரார்த்தனை? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சேச்சே, மொட்டை எல்லாம் அடிக்காத. உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே. அவளுக்கே அடிக்கலாங்கடியா? ஏண்டி உங்க ஆத்துக்காரரை கூட்டிட்டு வரலையா? எங்க மாமி அவருக்கு நேரம். ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல ட்ரைனிங் போகணும் சொன்னியே. எங்க டெல்லிக்கா? இல்ல, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற முசோரிங்கிற இடத்துல. நான் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 2.5 வருஷமாவது ஆயிடும். மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும். நான் திரும்புற திசையெல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும். என்ன? சரி. என்னடா ஒண்ணுமே பேசாம வர? எனக்கு தெரியும்டா, சந்தியா கலெக்டராக போறாளே, ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அதானே? இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம
கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாரையாவது பிடிச்சு ஏதாவது நடக்குதான்னு பாப்பமே. யோசிச்சு பாருடா. அங்க என்னடா வேலை? சார், மபசா கபசா ஆறுமணிய போட்டி எடுத்துக்கிட்டு வா. சுத்தமா தொடச்சியாடா புது பைய. போனி வெளிய நில் நீ. ஜெய் சாங்கனி மாங்கனி. சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க. சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான், இது புதுசு. வா. ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறா, இது அதை விட புதுசு. வரே வா. தாலாலே தாலே லாலே. ஆனா இது பழசு. கதாநாயகன் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். சாக்காயிட்டான். வல்லாரே வா. புல்லரிக்குது சார். விதி தன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிடுச்சேன்னு நினைச்சு. சார், என்னையா இந்த சிச்சுவேஷன் நான் சொல்றேன்னு சார். சொல்லி தொலை. கதாசிரியர். தேங்க்ஸ் சார். சார், கதாநாயகன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து விதியை நினைச்சு நொந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. இதுதான் சார் அந்த சிச்சுவேஷன். அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தா தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 6-8. தாலலல்லே 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 தலல்லே லாலலல்லே தாலலல்லே லாலலல்லே லாலலல்லே தலல்லே லாலலல்லே. அரோகரா. டியூன் எப்படியா? பழைய பக்தி பாட்டு சார். தானன்னே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே. பழைய பக்தி பாட்டு. இத போய் ஓகே பண்ணிக்கல சார். நீ மட்டும் யோக்கிய பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உல்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தல குண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. தாலாலே தலலல்லே. என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்னப்பா உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் இட்லி வடை. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ. நோ சான்ஸ். அப்புறம் எதுக்குடா கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேட்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கில்ல. நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிடாத சொல்லிட்டேன்.